ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குடைய எஃப்எஃப் அதோடைய நெக்ஸ்ட்டு பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்கடா, இந்த பாட் பார்க்கலாம். அண்ட் இந்த பாட் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும்டா. நான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் எமோஷ்னலில் மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா. ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்கடா. நீங்கள் ஒரு வில்லேஜில் இருந்தீங்க அப்படின்னாக்கா எப்படி இமேஜின் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் பாட்டிக்கிட்ட தயாங்ஜிக்கு 2 பேருமே அவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேடா, இப்போ இந்த பாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே நம்ம தயாங்கு அவருடைய ரூமில் இருக்கிறாரு. தயாங்கு ஒரே யோசனை. தயாங்கு தெரியும், பாட்டி கண்டிப்பாக தாத்தா கிட்டே சொல்லுவாங்க, தாத்தா கண்டிப்பாக அப்பா கிட்டே சொல்லுவாங்க. தயாங்க நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும். தயாங்க ரொம்ப சேடாக உட்காந்துருக்காரு. அப்போ ரூமுக்கு ஜேகே வராரு. தயாங்குடைய கண்ணில் டியர்ஸ் இருக்கும். யாரோ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே தயாங்க அந்த டியர்ஸை அப்படியே வெயிட் பண்ணிக்கிறாரு. திரும்பி பார்க்குறாரு, அது ஜேகே தான். மாமா என்னாச்சு? அப்போ ஜேகே டோரை சாத்திட்டு தயாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, உனக்கு என்னாச்சு? பயமாக இருக்கா? இல்லை மாமா, நான் கேட்டது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா? இல்லை மாமா, எனக்கு இருக்கிற பயமே உங்ககிட்ட என்னை பிரிச்சிருவாங்களோ தான் எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு, நீ அதை பற்றி யோசிக்காத. எல்லாமே நல்லதுக்கே, புரியுதில்ல? நீ ஸ்ட்ராங்காக இருக்கல தயாங். நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் மாமா. ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது பயமாக இருக்குது. கண்டிப்பாக பாட்டி தாத்தாட்ட சொல்லி தாத்தா அப்பாட்ட சொல்லுவாங்க. என்னாக போகுதுன்னு தெரியல மாமா. இங்கே பாரு, என்ன நடந்தாலும் ஒன்றா ஃபேஸ் பண்ணலாம். சரி மாமா, எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் நீ தூங்கு, சரியா? சரி மாமா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா தாத்தா பாட்டிகிட்ட சொல்லிட்டாங்க. சரிடா, பாட்டி தாத்தா கிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ தாத்தாக்கு இதை கேட்டோன்னுமே பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவங்களாம் அந்த காலத்து ஆளுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டிருப்பாங்க, நம்ம தயாங்கு பையன் தானே அப்படிங்கிற மாதிரி. பாட்டிக்கு அது கன்ஃபியூஷன், ஏன்னா அவங்களும் அந்த காலத்து ஆள். ஸோ அந்த காலத்து ஆளுக்கு ஒரு பையன் இன்னொருத்தரை லவ் பண்ணுறாங்க, இன்னொரு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போதே ஒருவேளை நம்ம பையன் பொண்ணாக மாறிட்டோனோ, அதோ நம்ம பையனுக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கோ அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அந்த மைண்ட் செட்டில் தான் தாத்தாக்கு அதே வருத்தம் தான். இது எப்படியாச்சும் அவன் அப்பா கிட்ட சொல்லணும், அவன் தான் ஒரு முடிவு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட்டுமே அப்பா கிட்ட தயாங்கு சொன்னது சேக்கி சொன்னது எல்லாத்தையுமே ஒப்பிச்சிட்டாங்க தாத்தாவும் பாட்டியும். இங்கே தயாங்குடைய அப்பாவுக்கு பயங்கர கோவம். இப்போது நெக்ஸ்ட் டே எல்லாருமே காலேஜ் ஸ்கூல் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. பொங்கல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறது பெரியவங்க மட்டும்தான். தாத்தா பாட்டி, தயாங்குடைய அப்பா அம்மா, ஜெக்கியுடைய அப்பா அம்மா, தயாங்குடைய சித்தப்பா 2 பேர், சொன்ன மாதிரி அவங்களுடைய அத்தை அவங்க 2 பேர். மொத்தம் 5 ஃபேமிலி தான் இப்போ அங்கே இருக்குது. தாத்தா பாட்டியோடு சேர்த்து 6 பேர். இப்போ இவங்க தான் வீட்டில் இருக்காங்க. இங்கே தேக்குக்கு 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. ஆண்கள் எல்லாருமே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. தாத்தா பாட்டி ஒரு பிளேஸ்லேயும், மற்ற ஆண்கள் எல்லாம் சோஃபாலேயும், பெண்கள் எல்லாம் அவங்க ஹஸ்பண்டுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. இங்கே நம்ம தேக்குக்கு 2 பேரும் நிற்கிறாங்க. தயாங்க சைலண்டாக நிற்கிறாரு, சேக்கியும் சைலண்டாக நிற்கிறாங்க. அப்போது சேக்கியோடைய அம்மா, என்னாச்சு அண்ணன், எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்ருக்கீங்க? இவங்க 2 பேர் எதுக்கு இங்கே நிற்கிறாங்க? என் பையன் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டான்னு அண்ணன். அப்போ தயாங்குடைய அப்பா கோவமா, ஏன் ஓ பையன் தான் தப்பு பண்ணுமா என்ன? தோட்டத்தை நிற்கிறானே, இவன் பண்ண மாட்டேன்னா என்ன? ஐயோ அண்ணன், என்ன சொல்கிறீங்க? தயாங்கு இப்படி தப்பு பண்ணுவான்? அவன் பண்ண மாட்டான். அப்போ ஜேக்கி தயாங்குடைய அப்பா மறைச்சிக்கிட்டே சிவனை தான் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்கான். அப்போ ஜேக்கி அம்மா கொண்டு போயிட்டு ஜேக்கி பார்க்குறாங்க. சேக்கி எதுவுமே பேசவே இல்லாமல் சைலண்டாக நிற்கிறான். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்களா என்ன? பெரிய தப்பா என்னென்ன? ஆமாம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்க 2 பேரும். அப்போ சேக்கி அம்மாவும், என்ன சொல்கிறேன்னு, என்ன தப்பு? கொஞ்ச நேரம் நீ பேசாத, நான் பேசி முடிக்கிற வரைக்கும். அப்போ சேக்கியோடைய அம்மாவாய் முடிக்கிட்டாங்க. சொல்லு தயாங், பாட்டிக்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே இப்படி சொல்லு. அப்போது தயாங் ஜேகே தயாங்குடைய கையை பிடிக்கிறாரு. அதை பார்க்கும்போது ஜேகேவுடைய அப்பாவுக்கு அப்படியே தயாங்குடைய அப்பாவுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. தயாங்க திரும்பி,
ஜேகேயை பார்க்குறாங்க. நீ பேசு, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேங்குமே, எனக்கு மாமாவை பிடிச்சிருக்குப்பா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் எல்லாருடைய சம்மதத்தோடு. இதை கேட்டோன்னே அவ்வளோதான். வீட்டு பெரியவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. தேங்கோட அப்பா, பாட்டி, தாத்தா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி சொன்னோன்னையுமே தேங்கோட சித்தப்பா, ஏய் தயாங், என்ன சொல்கிற நீ? அது எப்படி? இல்லை சித்தப்பா, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போது தேங்கோடைய அப்பா, என்ன தைரியம் இருந்தால் ஒரு ஒரு பையனை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், ஒரு பொண்ணு நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் போய் பா, நாங்கள் லவ் பண்ணுறோம்ப்பா. லவ் இப்போது யார் மேலே வருதுலாம் தெரியாதப்பா. நான் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான்ப்பா. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, அப்போஸ் பண்ணாதீங்க, எங்களை வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்கப்பா. அது எப்படி தயாங் தைரியமாக என்கிட்ட சொல்கிற? உங்களை வாட்ஸ்அப் பண்ணி போண்டு எப்படி நினைக்கிற ஃபர்ஸ்ட்டு நீ? இதெல்லாம் இயற்கைக்கு மாற்றமானது. இது இது பெரிய தப்பு தெரியுமா? பாவத்திலே பெரிய பாவம். நீ இவ்வளோ படிச்சிருக்க, புராண வேதம் இவ்வளோ படிச்சிருக்க நீ. அப்பவும் போய் பா பாருங்கப்பா, எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரோ முனிவர் சித்தர்னு அந்த காலத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இவரை பிடிச்சிருக்குப்பா, அவ்வளோதான். லவ் யார் என்னன்னு பார்த்து வராதுப்பா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இங்கே பாரு, சொன்னதே நீ திருப்பி திருப்பி சொல்லாத. அப்போது ஜேகேவுடைய அம்மா, அண்ணன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு அவங்க அப்பா பார்க்க, இங்கே பார்த்தியா, உன்னே மாதிரி தான் உன் பிள்ளையாக இருக்கான் அப்படி சொன்னோமே ஜேகேவுடைய அம்மாவுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. அப்போ ஜேகே, மாமா இதுக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ பேசாத. எங்கேருந்தும் வந்து எங்கள் வீட்டு பையனை மயக்கி என்ன நீ ட்ரை பண்ணுற, என்ன பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்ட்டு தேங்குடைய அப்பா கோவமாக ஜேகேவுடைய சட்டையை பிடிக்க, இங்கே பாருங்க மாமா, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் உங்கள் எல்லாரும் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். திருப்பி திருப்பி இதை சொல்லாத. இது சொல்கிறதுக்கு கொடுக்க வாய் கூசலை, எங்களுக்கு கேட்க அசிங்கமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது நீங்கள் தப்பாக பார்க்குறதால தான் தப்பாக தருது மாமா. இது நீங்கள் தப்பாக பார்க்காதீங்க, இது ஒரு உணர்வு. அப்படி பாருங்கள், என்ன உணர்வு? ஒரு பையனுக்கு இன்னொரு பையன் பல வரது லவ், அது பேர் அப்படின்ட்டு ரொம்ப கத்துறாரு. ஜேகே உடைய அம்மா ஜேகேவை பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி கண்ணை கட்டுறாங்க. அவங்களுமே சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ தயாங்குடைய அப்பாவும் தேங்க பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காங்க. பாரு தயாங், இது நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. நம்ம ஊரில் எவ்வளோ கௌரவமான குடும்பம், உனக்கு தாண்டா ஊர் மரியாதை செஞ்சோம், ஊர் மரியாதையை காப்பாற்ற வேண்டிய நீனே இப்படி அசிங்கப்படுத்தினா பா, இது அசிங்கம் இல்லைப்பா. பாரு தயாங், நீ என்ன தான் சொன்னாலும் இது அசிங்கம் தான். உனக்கு எப்படி அந்த புத்தி வந்துச்சு? உன்னை நல்லா தான் நாங்கள் வளர்த்தோம். எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல தயாங். பா ப்ளீஸ்ப்பா, இந்த மாதிரி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, என்ன வலிக்குதா? அப்படி தானே எங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். உன்னை நல்ல பையன் நினச்ச தயாங். ஆனால் நீ பா, நான் எந்த தப்புமே பண்ணலையேப்பா, லவ் தானே பண்ணேன். நீ லவ் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் நீ யாரை லவ் பண்ணுற அதுதான் தப்பு. அப்பா, எனக்கு இவரை தான்ப்பா பிடிச்சிருக்கு. பாரு தயாங், இது தப்பு, உனக்கே புரிய மாட்டேங்குது. இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்குவோம், இந்த ஊர் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நீ யோசிக்கிறேன். அப்பா இங்கே பாரு தயாங், நீ என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் நாங்கள் இதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக அவங்க அப்பா அம்மா பேசுகிறாங்க. எவ்வளோ பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியல. அப்போ தேங்க் ஒரு கால் வருது. ஃபேமிலி சைலண்ட்டாக பார்க்குறாங்க. தேங்க் பார்க்குறாங்க, அதில் ஜெமீன் போட்டிருக்கு. தேங்க் இந்த கால் அட்டன் பண்ணிட்டு, சொல்லு ஜெமீன். என்னாச்சு தயாங், என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் ஜெமீன் சொல்லு, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்போ தயாங்குமே, எங்கள் 2 பேர் விஷயத்தையும் நான் அப்பா கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேன், நான் வரட்டுமா? இல்லை ஜெமீன் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இல்லைடா வேண்டாம் ஜெமீன், சரி ஏதாச்சும் ஒன்றா கால் பண்ணு. சரி. இப்போ ஜெமீனுமே காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா? தெரியும்ப்பா. அப்போ எல்லோரும் கூட்டுக்கிழமை நீங்கள் தான். இல்லைப்பா, அது இங்கே பாரு, நீ என்ன தான் சொன்னாலும் இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். பா, நீங்கள் ஒத்துக்கிறதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுறோம்ப்பா, ப்ளீஸ். இங்கே பாரு, இதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது தயாங். இதை நீ வெஸ்ட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கவே கூடாது. லவ் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் அப்படின்னு கேட்க,
அப்பா அப்படின்ட்டு தயங்க சொல்ல ஜேகேவும் மாமா இப்படி பேசாதீங்க அசிங்கம்மா. ஹோ நீங்கள் பண்ணுறது அசிங்கமாக தெரியல, நான் பேசுறது உங்களுக்கு அசிங்கமாக இருக்கு. அப்போ தயாங்க்கு அழுக வருது, பட் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஜேகே தயாங்கோட கையை டைட்டாக பிடிக்கிறாரு. இது என்ன பெஸ்ட் கையை பிடிக்கிறது அசிங்கமாக தெரியல உங்களுக்கு அப்படின்னு நம்ம தயாங்கோட அப்பா சொல்ல 2 பேருமே எதுவுமே பேசவே இல்லை. அப்போ ஜேகே எங்களுக்கு எதுவுமே அசிங்கமாக தெரியல மாமா, உங்களுக்கு உங்களுடைய கண்ணோட்டம் தான் அசிங்கமாக இருக்குது. இந்த மாதிரி தப்பாக பேசுங்க. நாங்கள் லவ் பண்ணுறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம் உங்கள் எல்லா சம்மதத்தோடு. நாங்கள் எப்படி சம்மந்தம் கொடுப்போம்னு ஃபஸ்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க. எங்களால் இதை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. அப்போ எவ்வளவோ பேசுகிறாங்க, தயாங்கும் பேசுகிறாரு, ஜேகேவும் பேசுகிறாரு, எல்லாருமே ஃபேமிலியை பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் தயாங்குடைய அப்பா ஒரே வார்த்தை, அந்த ஒரே புடியில் தான் இருக்கார், அதை விட்டு அவர் வெளியிலேயே வரமாட்டார். அப்போ தயாங்குடைய அப்பா பார் தயாங்க், கடைசியாக நான் ஒரு முடிவு சொல்கிறேன். அப்போ தயாங்குமே பார்க்குறாங்க, உனக்கு நாங்கள் வேணுமா இல்லை அவன் வேணுமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். ஏற்கனவே உன் அத்தை அவள் லவ் பண்ணவன் தான் வேணும்னு போனான். கடைசி இத்தனை வருஷம் கழித்து திருப்பி இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கா. அதே நிலமை உனக்கு வேணுமா? எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நீ குடும்பத்து மேலே எவ்வளோ மரியாதை பாசம் வச்சுருக்கேன்ட்டு. நீயே முடிவு பண்ணிக்கோ, உனக்கு இந்த குடும்பத்தோடைய மானம் மரியாதை கௌரவம் பாசம் தான் முக்கியமா இல்லை நேற்று வந்த மாவன் முக்கியமான்ட்டு. நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து நீ சொல்கிற உனக்கு அவன் தான் முக்கியம்னா கிளம்பி போய்கிட்டே ஏறி எனக்கு புள்ளையே கிடையாதுன்னு நான் தலை முழுகிடுறேன். நாங்கள் குடும்பம் தான் வேணும்னா எங்கள் கூட வந்துரு, எல்லாத்தையும் மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்பா அப்படின்னு தயங்க பேச போக அங்கேருந்து ஜெயங்குடைய அப்பா போயிட்டாரு. எல்லாருமே போயிட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு யாருக்குமே தெரியவே இல்லை. சித்தப்பா எல்லோரும் போயிடுறாங்க. இப்போது ஜெயக்குடைய அப்பா அம்மா தேங்குடைய அம்மா தேங்கிட்டு போயிட்டு, என்ன தயாங்க இது, என்கிட்டயாச்சும் முதல்ல நீ சொல்லியிருக்கலாம்ல. இல்லைம்மா அது சரி, நீ கவலைப்படாத, நான் பேசி பார்க்குறேன். அம்மா உங்களுக்கு இதில் என்னால் இதை ஏற்றுக்க முடியல தயாங்க, இருந்தாலும் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்குடைய அம்மா போயிட்டாங்க. இங்கே ஜெய்கியோடைய அம்மா ஜெய்கிட்ட பேச வர, அப்போ தயாங்கு அங்கே நிற்கவே இல்லை. அவனுக்கு டேர்ஸ் வருது. அவன் நேராக மேலே போயிட்டான். ஜெய்கி போகலான்னு பார்க்கும்போது ஜெய்கி அம்மா கையை பிடிச்சிட்டு, என்ன சங்குக்கு இது அம்மா, எனக்கு தயாங்க பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாம்லடா. இல்லைம்மா, பாட்டிகிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு சொல்லி தான் பாட்டிகிட்ட சொன்னோம். அம்மா இதில் உங்களுக்கு அப்போ ஜெய்கியோடைய அம்மா ஜெய்கியோட அப்பாவை பார்க்க, எங்களுக்கு இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஜேகே, எனக்கு உங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். ஆனால் அவங்க எல்லாருமே அந்த காலத்து ஆளுங்க, அவங்களுடைய எண்ணமே வேறு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பொறுமையாக மூவ் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ அவசரமாக இல்லை. இதுக்கு மேலே எங்களால் முடியாதுப்பா. நாங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணாலும் ஒரு ப்ராப்பராக பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம். மறைச்சி பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னவாக இருந்தாலும் நாளைக்கு தெரிஞ்சிடும்பா. சங்குக் தேங்க இந்த குடும்பத்தை வேணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? அப்போ ஜேகே சிரிச்சிட்டு அவன் படுக்கு மேலே போயிட்டான். ஜேகேயோட அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஜேகேயோடைய அம்மா அப்பாவும் ரூமுக்கு போயிட்டாங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் தேங்க மேலே போகிறாரு, மாடிக்கு போகிறாரு. கீழே சாப்பிட வரல, எதுவுமே வரவே இல்லை. ஜேகே மேலே போடுறாரு தேங்க பார்க்குறதுக்கு. அப்போது தயாங்க ஜேகே கிட்ட, நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் மாமா. அப்போ ஜேகே, என்னை விட்டுடு, நீ தனியாக இருக்க போறியா? மாமா ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் நம்ம நைட்டு பேசலாம் மாமா. என்னால் முடியாது, இப்போவே பேசுவோம் மாமா, இப்போவே பேசுவோம். தேங்குமே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே, நாளைக்கு என்ன சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு ஜேகே கேட்க, அப்போ தயாங்க தியர் ஐஸோட ஜேகே பார்க்குறாங்க. சொல்லு, நீ என்ன சொன்னாலும் அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஜெய தயாங்கிட்ட சொல்ல, அப்போ மாமா உனக்கு தெரியும் எனக்கு இந்த ஃபேமிலி எவ்வளோ பிடிக்கும்னு. ஆனால் இப்போது நீ வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டடா, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தேங்க பார்க்குறாரு. ஆமாம் மாமா, நீ எல்லாத்தையும் மாற்றிட்ட,
இப்போ உன்னை தாண்டி என்னால் வேறு எதுவுமே யோசிக்க முடியல. கண்ணு மூடினாலே நீ மட்டும்தான் மாமா வர. நான் என் ஃபேமிலியாக நீயா யோசிக்கும் போது நான் உன்னை தான் மாமா சூஸ் பண்ணுறேன். எனக்கு என் ஃபேமிலி வேணான்னு தோணுது. எனக்கு நீங்கள் தான் மாமா வேணும். என் ஃபேமிலி இல்லாமல் என்னால் இருந்துட முடியுமான்னு தெரியல. ஆனால் சத்தியமாக நீங்கள் எல்லாமே என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு ஹக் பண்ணிவிட்டு தேங்காய் அலறாரு. அப்போ ஜேகே, தயாங் நிஜமாக தான் மாமா சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் சத்தியமாக என்னால் இருக்க முடியாது மாமா அப்படின்ட்டு அவன் ஹக் பண்ணிட்டால. இப்போ ஜேகே ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு தேங்காய் விளக்கிட்டு அவனோட டியர்ஸை வைப் பண்ணுறாங்க. தேங்காய் என்னங்கிற மாதிரி பார்க்குறாங்க. தயாங், நான் என்ன முடிவு பண்ணாலும் அதை நீ ரெஸ்பெக்ட் பண்ணுறல. நான் என்ன முடிவு பண்ணாலும் அது நல்லதை தான் முடியும்னு நினைக்கிறல்ல. மாமாவோட முடிவை சொல்லட்டுமா? நீ உன் ஃபேமிலி சூஸ் பண்ண தயாங். அப்போத்தே ஷாக்கா ஜெக்கே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க மாமா? ஆமாம், நீ உன் ஃபேமிலி சூஸ் பண்ண தயாங். ஆமாம், என்னால் அது முடியாது. எனக்கு நீங்கள் தான் மாமா வேணும். இல்லை தயாங், நான் காரணமாக தான் சொல்கிறேன். எனக்கு தெரியும் உனக்கு குடும்பத்தை எவ்வளவோ பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க மாமா. தயாங்க, உனக்கு தெரியும் அப்பா அம்மா மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு. நான் பிறந்த பிறகும் சரி, நிறைய தடவை அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்பா அம்மா நல்லா தான் பார்த்துக்கிறாரு, நிறைய லவ் கொடுக்குறாரு, நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் அம்மா தான் குடும்பத்தை பார்க்க முடியல, அவங்க கூட இருக்க முடியலேன்னு அதிகமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க தயாங். அந்த கஷ்டத்தை நான் உனக்கு தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீ கூட வந்துடுவேன். நான் கடைசி வரைக்கும் என்னை சந்தோஷமாக வச்சுக்குவேன் தயாங். ஆனால் ஒரு இடத்துல நீ ஃபீல் பண்ணக்கூடாது. உன் குடும்பத்தை பார்க்க முடியலையே, அவங்க கூட இருக்க முடியலேன்னு எந்த ஒரு இடத்துலையுமே நீ கஷ்டப்படக்கூடாது தயாங். அது மட்டும் இல்லை, நீங்கிட்ட லவ்வாக சொல்லும் போது நீ என்ன சொன்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? தயாங் பார்க்குறாரு. உனக்கு இந்த குடும்பம் இம்பார்ட்டன்ட், எல்லோரும் சம்மதத்தோடு தான் நம்ம கல்யாணம் நடக்கணும், இந்த ஊரை விட்டு என் குடும்பத்தை விட்டு என்னால் வர முடியாது சொன்னல நீனு. நானும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை குடும்பத்தை விட்டு நான் பிரிக்க மாட்டேன்னு. அதுக்காக இப்போ தயாங், நான் முழுசாக சொல்லி முடிச்சுக்கிறேன். தயாங், நீ என்ன லவ் பண்ணுறல? அன்ற மாமா, எனக்காக எவ்வளோ வருஷம் ஆனாலும் உன்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியும்ல? முடியும் மாமா, வெயிட் பண்ண. நீ பேரண்ட்ஸ் கூட ஏறி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க மனசு மாறும், எனக்கு நம்பிக்கை இல்லை மாமா. தயாங்க, நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரும் சம்மதத்தோடு தான் நம்ம கல்யாணம் நடக்கும். அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, குடும்பத்தை சம்மதத்தோடு தான் நம்ம 2 பேர் கல்யாணம் நடக்கும். எனக்காக காத்துக்கிட்டே தயாங்க. நாளைக்கு அப்பா கிட்ட நீ சொல்லு, உங்கள் கூடயே இருக்கேன்பான்ட்டு. மாமா. தயாங்க அப்படி சொல்லிட்டு செக்கே தயாங்க டைட் ஹேக் பண்ணிக்கிறாரு. நான் ரொம்ப லக்கி மாமா. ஆனால் உங்களோட லவ் என் ஃபேமிலிக்கு ஏன் புரியல? நீங்கள் இப்போவும் நான் கஷ்டப்படக்கூடாது, என் ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலறா. அப்போ ஜேகே, இல்லை தயாங், இதுங்க கிராமம், இங்கே என்ன எதுவுமே அப்டேட் ஆகலை. ஸோ எல்லோரும் அப்படி தான் யோசிப்பாங்க. நம்ம தான் அந்த எண்ணத்தை மாற்றணும். நீ அதை பற்றியே ஃபீல் பண்ணாத, சீக்கிரம் எல்லாமே மாறிடும். நீ நினச்ச மாதிரி நம்ம 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். ஒரு சில விஷயம் கிடைக்கணுன்னாக்கா ஒரு சில விஷயத்தை இழந்து தான் ஆகணும் தயாங். இப்போ நம்ம டிஸ்டன்ஸில் இருந்து லவ் பண்ண போகிறோம், அவ்வளோதானே? டிஸ்டன்ஸில் இருந்தால் லவ் பண்ண முடியாதா என்ன? முடியும் அம்மா. நீ என்ன நினச்சிக்கிட்டே தயாங், சீக்கிரமாக நான் வருவேன். சரி மாமா. தயாங், ஆமா, இதை பற்றி கவலைப்படாத, நான் வருவேன். எல்லோரும் சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் நடக்கும், சரியா? தயாங்குமே சரி அப்படிங்கிறாரு. இங்கே செக்கி என்னத்தை முடிவு பண்ணுறாருன்னா, ஃபேமிலியோட சம்மதத்தோடு கல்யாணம் நடக்கணும். தனியாக அழைச்சிட்டு போயிடுவாங்க, சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. பட் தயாங்க ஃபேமிலியோடு இருந்தவன். அவன் ஜேகே என்ன தான் நிறைய ஹாப்பினஸ் கொடுத்தாலும் அவனுக்கு ஃபேமிலி பிரிஞ்சிருக்கிற அந்த சோகம்
கண்டிப்பாக அவனுக்குள்ளே இருக்கும். அந்த சோகம் கூட தயங்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஜெகே யோசிக்கிறாரு. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கும் தயங்க் சரின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, எல்லாமே நல்லதுக்கு தான், சரியா? நான் வருவேன். உனக்காக திருப்பி வருவேன். எனக்காக காத்துக்கிட்டே, சரியா? ஜெக் தயங்குமே சரி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்குடைய ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க. நைட் ஆகுது. 2 பேருமே தூங்கவே இல்லை. அப்போ ஜேகே தேங்க சரி மாமா, நீ போய் படுத்துக்கூடா, இங்கே எவ்வளோ நேரம் நிற்ப? அப்போது தேங் ஜேகே கிட்ட, நமக்கு இருக்கிறதே இன்றைக்கி நைட்டு மட்டும்தான் மாமா, நான் உங்கள் கூடவே இருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஜேகேயுமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஜேகே உட்காந்துருக்காங்க. தேங்க ஜேகே மடியில் படுத்துருக்காரு. 2 பேர் கண்லேயும் ஒரு சட்டு தூக்கம் கூட இல்லை. அதுவும் தாண்டி எதுவுமே பேசவும் இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஜேகே தேங்குடைய ஹேர் அப்படி கோதி விட்டுக்கிட்டு அவருமே சைலண்டாக இருக்கார். இந்த பிரிவை அவங்க 2 பேருமே எப்படி சர்வை பண்ண போகிறாங்கன்ட்டு 2 பேருக்குமே தெரியல. 2 பேருக்குள்ளேயுமே அவ்வளோ கஷ்டம் இருக்குது. எப்படி இதை கடந்து போக போகிறாங்கன்ட்டு 2 பேருக்குமே தெரியல. 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரொம்ப அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. காலையில் கோழி கூவுற சவுண்டு கேட்குது. கோழி கூவுற சவுண்டு கேட்டுமே தேங்க் சைலண்டாக இருக்கார். ஜேகேயுமே அமைதியாக இருக்கார். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படி போகுது. அப்போது தேங்குடைய அம்மா, என்ன இந்த தேங்கு எழுந்திருக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியில் வந்து பார்க்குறாங்க. மாடிக்கு அது ஓப்பனில் இருக்குது. காலையில் யார் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்க்க, இங்கே நம்ம தேங்கு ஜேகே மடியில் படுத்துருக்கிறதும் ஜேகே அவங்க தலையை கோதி விட்டுட்டு இருக்கிறதும் தேங்கம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு புரியுது இவங்களுக்கு ட்ரூ லவ், பட் அங்கே உள்ள ஆண்களுக்கு புரியலைங்கிறது தான் அவங்களுக்கு கஷ்டம். அவங்க ஹஸ்பண்டை எதிர்த்து அவங்களாலையுமே எதுவுமே பண்ண முடியாது. தேங்களுடைய தலையை அப்படியே கோதி விட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சைலண்ட்டாக கீழே போயிட்டாங்க. அப்போ ஜேகே தயாங் அம்மா மணி ஆயிடுச்சு. அப்போ தயாங்க எழுந்து உட்காடுறாங்க. ஜேகே தயாங்கி பார்க்க இப்போ 2 பேருமே எழுந்து நிற்கிறாங்க. கீழே போகலாமா? அப்போ தயாங்க ஐஸ் 2 டேர்ஸ் வருது. ஜேகே அந்த டேர்ஸை போய் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் தயாங் அல்லாத, சரியா? நம்ம நிரந்தரமாக ஒன்றும் பெரியல தயாங்க. காலம் நம்மளை கொஞ்ச நாள் பிரித்து வைக்க பார்க்குது. அந்த கடவுளை நம்மளை சோதனை பண்ணி பார்க்குறான். கண்டிப்பாக நம்ம லவ் உண்மையானதுன்னு நம்ம பேரண்ட்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணணும். தேங்கமே அழுதுகிட்டே, சரி மாமா. அப்போது ஜேகே தயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்குமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளேயும் காற்றே போகாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக பண்ணிக்கிறாங்க அந்த ஹக்கு. அப்போது தயாங் மாமா எனக்கு ஒரே ஒரு முத்தம். அப்போ ஜேகே தயாங்குடைய ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. தயாங் மாமா சொல்ல தயாங். அப்போ தயாங்க ஜேகேடைய லிப்ஸில் கிஸ் பண்ண ஜேகேமே வந்து கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜேகேக்கும் டியர்ஸ் வருது, தயாங்கும் டியர்ஸ் வருது. அந்த டியர்ஸோட அந்த டியர்ஸ் வந்து ஜேகேடைய மவுத்துக்கு போகுது, தயாங்குடைய மவுத்துக்கு போகுது. அந்த கிஸ்ஸை அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சால்ட்டியாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் எதுவுமே அவங்க கேர் பண்ணவே இல்லை. அவங்கள மறந்து அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இது லவ் கிஸ்ஸோ இல்லை லஸ்ட்டோ இல்லை. அவங்க பிரிவு இதுக்கப்புறம் இவ்வளோ கடுமையாக இருக்க போகுதுங்கிறது அந்த கிஸ்ஸில் 2 பேரும் காமிச்சிக்கிறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, அல்லாத தயாங்க சரி மாமா நான் வருவேன். இப்போ ஜேகே அதுக்கு மேலே அவனால் நிற்க முடியல. அவன் போயிடுறாங்க. தேங்கமே அவன் கட்டியாசெல்லாம் ஃபைட் பண்ணிவிட்டு அவனுமே கீழே போகிறாங்க. இப்போது ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு 2 பேருமே பழைய மாதிரி ஹாலில் வந்து நிற்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜேகே அப்பா, தேங்குடைய அப்பா என்ன முடிவு பண்ணியிருக்க? அப்போ தேங்க எதுவுமே பேசவே இல்லை. அவங்க அப்பா பக்கத்தில் போய் நின்றுக்கிறாரு. இங்கே ஜேகே அம்மாவுக்கு பெரிய ஷாக்கு. தயாங் அப்படின்னு கூப்பிட, அப்போ தேங்குடைய அப்பா, என் பையன் அவன் குடும்பம் தான் வேணும்னு சூஸ் பண்ணிட்டான். உன்னே மாதிரி ஒன்றும் என் பையன் கிடையாது.
அப்போ ஜேகேவுடைய அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கிளப்பிடுங்க. அப்போது ஜேகேவும் அவன் லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு கீழே வராங்க. இங்கே தயாங்கு அவன் அழுதுகிட்டே அவன் மேலே போயிட்டான், டெரஸ்க்கு போயிட்டான். இங்கே ஜேகே அவன் கீழே லக்கேஜில் எடுத்துகிட்டு வந்துட்டான், அவங்க பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அம்மா அப்பா எங்களை மன்னிச்சிடுங்க அண்ணா அப்படி சொல்லிட்டு அன்னைக்கிட்ட போக தேவனுடைய அப்பா கொஞ்சம் திரும்பி நின்றுக்கிறாரு. எங்களை எல்லோரும் மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அங்கம்மா வெளியில் போக ஜேகேடைய அப்பா ஒரு நிமிஷம் ஜேகே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா அவன் தனிமை விரும்பின ஒரு ஆள் ஃபேமிலி கூட இருக்கும்போது அவனுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். பட் இப்போ எல்லாத்தையும் விட்டு போகிறான். அவனுக்குள்ளே அந்த டியர்ஸ் வருது, எல்லாருமே பார்க்குறாங்க. அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லோரையும் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறான். காரில் ஏற போகிறான். ஜேகேடைய அம்மா அப்பா ஏறிட்டாங்க. ஜேகே பேக்கெலாம் பின்னாடி வச்சுட்டு அவனோட ஓப்பன் பண்ண போகிறான். அவன் மேலே நிமிர்ந்து பார்க்குறான். அங்கே டெரஸில் நின்றுக்கிட்டு தயங்கு டியர்ஸோட ஜேகே பார்க்குறாரு. ஜேகேவும் தயங்கி பார்த்துட்டே இருக்காரு. 2 பேருடைய ஐஸும் அப்படியே மீட் ஆகுது. அவ்வளோ சோகம் 2 பேருக்குள்ளேயும். இதுக்கப்புறம் எப்போ இவங்க 2 பேரும் பார்க்க போகிறாங்கன்னு அவங்க 2 பேருக்குமே தெரியாது. பார்ப்பாங்களா இல்லையானுமே தெரியாது. பேரண்ட்ஸோட எண்ணங்கள் மாறுமானோ மாறாதான்னு தெரியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணுன்னு 2 பேரும் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு மிஸ் யூ தயா, லவ் யூ அப்படின்னு அவனுக்குள்ளேயே சொல்ல தேங்க அதால் ஃபீல் பண்ண முடியுது. மிஸ் யூ ஸோ மச் மாமா, நான் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக, சீக்கிரம் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க பார்த்துக்கிட்டே இருக்கான். தேங்குமே ஜேகேவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தோன நானும் உண்டு நெஞ்சில் வலியாத்திக்க ஏந்து கிட்ட சாமி கிட்ட என் ஜாமிய பார்த்துக்க எல்லாரையும் போல நல்லாரு போனால நான் வருவேன் அது வர நினப்புல கலங்காத ஓ நீலோந்தே ஓ நினப்புல லாந்திர அவ்வளோதான்டா. இந்த பார்ட் இதோட எண்ட் பண்ணிக்கலாம்டா. நெக்ஸ்ட் பார்ட் நான் சூட் போடுறேன்டா. லவ் யூ ஆல். பாய்.